கூடுதலா வந்து கார் க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆட்டோமேட்டிக்கா ஹட் பண்ணி தரும். மேல இன்னும் கொஞ்சம் செட்டப் வரும். இதுல வந்து ஹாட் பாக்ஸ் மாதிரி நாங்க இப்ப டீ அதை ஊத்திட்டு வைக்கக்கூடிய மாதிரி ஃபினிஷிங்கா நல்ல நீட்டா இருக்குது. நீங்க வந்து 365 நாள் ஓபன் பண்ணக்கூடிய கடையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன் டெக் லங்கா. நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், அதாவது இல்லத்தரசிகள் என்ற ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இது பார்க்க போகிறோம். அதாவது சமையல் பிரியர்களுக்கு அந்த கிச்சன் சம்பந்தமான அதாவது திங்ஸுக்கு வந்து அதிகம் ஆசைப்படுற அகளுக்கான தான் இந்த வீடியோ. அதாவது பெப் லங்கா பிரைவேட் லிமிடெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பெப் லங்கா பிரைவேட் லிமிடெட் எங்கே இருக்குன்னு சொன்னால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜா பிளாசா, அதாவது கோண்டாவில் சந்தையில் வந்து ராஜா பிளாசாவில் இருக்குது. அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகிற பக்கம், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண்டாவில் சந்தி இருக்குது. கோண்டாவில் சந்தி அதாவது காகில் ஸ்கொயர், காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இருக்குது தானே, காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி பீஸா கார்டு இருக்குது. அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ராஜா பிளாசா இருக்குது. ராஜா பிளாசாவில் இந்த பெப் லங்கா இருக்குது. உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஈஸியா இருக்கும். அதாவது வந்து பார்க்கிங் வசதி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பெரிய அளவு பார்க்கிங் வசதிகள் எல்லாம் இருக்குது. பார்க் பண்ணக்கூடிய நல்ல வசதி எல்லாம் இருக்கு. நீங்கள் நாங்கள் முதலாவது வீடியோவில் வந்து விரிவாக நிறைய விஷயங்கள் பார்த்தினாங்க, பார்க்கிங்ஸ் பார்த்தினாங்க, இங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தினாங்க. இப்போ அதில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான், எலக்ட்ரானிக் கட்ஜெட்ஸ் தான் நிறைய பார்த்தினாங்க. இதுலேயே வந்து இந்த பாட்டிலேயும் வந்து, அதாவது இது 2வது பாட்டில் வந்து நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் கூட பார்க்க போகிறோம். அது முடியவட்டி 3வது பாட்டில் தான் நாங்கள் நிறைய வந்து மனுவலாக செய்கிற கட்ஜெட்ஸ்கள், சின்ன சின்ன கட்ஜெட்கள், அதாவது ஈஸியாக்குற வேலை ஈஸியாக்குற சின்ன சின்ன கட்ஜெட்ஸ்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்கு போவோம். இது வந்து ஒரு விதமான ரைஸ் குக்கர். நார்மல் ரைஸ் குக்கரும் எங்கள்கிட்ட இருக்கு. இது வந்து ப்ரெஷர் ரைஸ் குக்கர், அதை விட டிஜிட்டல் மாடல்ல இருக்கு. நார்மலா விசில் அடிக்கிற மாதிரி இதால விசில் எல்லாம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாங்க இப்படி ஓபன் பண்ணி, இது சின்ன சைஸ் தான். ஆனா மெட்ட ரைஸ் குக்கர்ல வந்து பெரிய சைஸ்களும் வச்சிருக்கிறோம். இதுல இப்படி இருக்கும், நல்ல வடிவான ஒரு சட்டி. மெட்டது வந்து இதுக்குள்ளேயே புட்டு செய்யற மாதிரி. மெட்ட இது கேக் பேக் பண்ற எல்லாமே செய்யலாம். இதுல டைம் எல்லாமே செட் பண்ணி விட்டு, இந்த கேக் பட்டினை ப்ரெஸ் பண்ணி நீங்க சொன்னால இதுக்கு கேக் மா விட்டுட்டு இந்த கேக் பட்டினை ப்ரெஸ் ஓகே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கேக் பட்டினை ப்ரெஸ் பண்ணி நீங்க சொன்னா கேக் பேக் பண்ணி வரும். அதே மாதிரி சூப் செய்யறேன்டா, மெட்டது ஹீட் பண்றேன்டா, என்னென்ன இதுல இருக்கோ அந்த ஆப்ஷனும் வந்து நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. மெட்டது வந்து இதை கூடுதலா ஆட்கள் விரும்பி வாங்குற என்னத்துக்குன்னு சொன்னா, நார்மலாவே ஓவன் இல்லாட்டியும் இதை வச்சுக்கொண்டே நாங்க சாப்பாட்டுல இருந்து கேக் பேக் பண்றதுல இருந்து எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே செட்டப் தான் இதுவும் வந்து கொஞ்சம் நல்ல மாடலானதும். மெட்டல் வந்து அதே மாதிரி தான். இதுல டைம், டெம்பரேச்சர் எல்லாமே இருக்கும். டச் மாடல் தான் ஃபுல்லா. இதுவும் நல்ல நல்ல ஹெவியான ஒரு இதொண்டு தந்திருக்காங்க உள்ளுக்க. மெட்டல் ஒரு குட்டி குடும்பத்துக்கு நல்ல அளவா இருக்கும். நல்ல அளவுன்ற விட ஒரு மாடர்ன் கிச்சனுக்கு நல்ல வடிவான ஒரு செட்டப்ல இந்த 2 ரைஸ் குக்கரும் இருக்கு. மற்ற விதமான எல்லா மாடலான ரைஸ் குக்கரும் நாங்க வச்சுக்கிறோம். நார்மலா ஒரு 10,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து 27,000, 28,000 அப்படி வேணும். உங்களுக்கு எல்லாமே 10% ஆஃபர் கொடுப்பேன், டிஸ்கவுண்ட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக் அவன்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் அவன்ஸ் வந்து வித்தியாசமா எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், ஒவ்வொரு லீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அவன்ஸ் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து மைக்ரோவேவ் அவன் இருக்குது. அதாவது மைக்ரோவும் அவனும் சேர்ந்த மாதிரி மைக்ரோவேவ் அவன் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ், இதுல வந்து என்ன சொன்னீங்க, இதுல வந்து மேல 2 கொட் பிளேட் வரும். இப்ப நாங்க நார்மலா எலக்ட்ரிக் அடுப்பு பாவிக்கிற மாதிரி கொட் பிளேட் வரும். இதுலயே செட் பண்ணி விடலாம். உங்களுக்கு ஒரு அடுப்பு வேணும்னு சொன்னா இந்த சுவிட்சை கொண்டு வந்து ஒரு அடுப்புல விடக்குள்ள வந்து ஒரு அடுப்பு மட்டும் ஒர்க் பண்ணும். 2 அடுப்புல நாங்க சமைக்க போறோம்னு சொன்னா அவனுக்கு மேலே இருக்கு. அவனுக்கு மேல இந்த ஐட்டம் வந்து எங்கேயுமே பாத்துருக்க மாட்டேங்குது. வித்தியாசமா இருக்கு. என்ன பிரைஸ் போகுது இது? இது வந்து ஒரு 37,000 அப்படி வரும். மெட்டது வந்து இதுலயே வந்து கேக் பேக் பண்ணி கொண்டிருக்கே நாங்க மேல குக் பண்ணவும் முடியும். இதுல பாத்தீங்கன்னா மொஸ்கிட்டோ அதாவது இலையான எல்லாத்துக்கும் வந்து பிரயோசனமா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ரீசார்ஜபிள் ஃபேன்ஸ் இருக்குது. ரீசார்ஜபிள் ஃபேன் சொன்னா அதுல வந்து எத்தனை ஹவர்ஸ் கிட்ட வேலை செய்யும் சார்ஜ் போட்டா? இது வந்து 6 hours கூடுதலா ஒர்க் பண்ணும். மெட்ட வந்து இது வந்து ஒரு 2 பெட்டி. மெட்ட வந்து இதுவும் கொஞ்சம் கூட கேம்பஸ் பிளேயர் விரும்பி வாங்க வேணும். நம்மள ரூம்ல வந்து மெட்டாக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம பாவிக்கலாம். மெட்ட வந்து சார்ஜ் போட்டு டவல் பண்ற டைம்ல பாவிக்கலாம். அதே மாதிரி வந்து இதுல லைட் ஒண்ணுமே இருக்கு. நாங்க இப்ப டேபிள்ல லேம்ப் யூஸ் பண்ணலாம். பக்கத்தை வச்சு கொண்டு போறது அவசரத்துக்கு போடக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், லைட் எரியுது. மற்ற இதுல வந்து ஃபேன் வந்து நல்ல காத்து வரக்கூடிய மாதிரி இருக்கு. 3 ஸ்பீட்ல கிட்ட இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். 3 ஸ்பீட்
ஒன்று 2 3 ஸ்பீட் இருக்குது. நல்ல காத்து வருது, பிரச்சனை இல்லை. வந்து இது என்ன பிரைஸ் கிட்ட வருது? இது வந்து 5890 அப்படி வரும். உங்களுக்கு டிஸ்கவுண்டோட 5300 அப்படி வரும். உங்களுக்கு வந்து தேவைன்னு சொன்னா நீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். அவர் வந்து நார்மலா ஸ்டாண்ட் ஃபேன்ஸ் மேல இருக்குது. இது வந்து ஒரு டிஜிட்டல் மாடல் மாதிரி நாங்க ரிமோட்டாலேயே கண்ட்ரோல் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற வந்து இந்த ஐட்டம் வந்து இதுவும் வந்து நார்மலா 4 சுவிட்ச் கண்ட்ரோல் இருக்கு, நார்மலான மேனுவல். இது வந்து டிஜிட்டலா இருக்கு. மற்றது வந்து இங்கால ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னா ஏசிடிசியாவும் பாவிச்சு கொள்ளலாம். மற்றது நாங்க போன் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இது ஃபேன்லயா? இதுலயே சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். டிசியால நார்மலா கொடுத்து வர்க் பண்ணி கொள்ளலாம். ஏசி ரெண்டுமே செய்யும். இது நார்மல். இது அவ்வளவு வாட்ஸ் வந்து 25 வாட்ஸ் தான். நைட் ஃபுல்லா போட்டிருந்தாலே பேசா போகாது. அது சொன்னா இது வந்து இப்ப கரண்ட் விலையில வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல நான் நம்புறேன். மற்ற இந்த இது வந்து இதுலயும் எங்களுக்கு 2 மாடல் போன் சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது ஃபேன் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏசிடிசி இருக்குது. அதை விட வந்து ஒரு லைட் ஒன்றும் இருக்கு. இதுலயே நாங்க சுவிட்ச் பண்ணிக்கலாம். வந்து லைட்டும் எரியக்கூடிய மாதிரி இருக்கும். கரண்ட் இல்லாம போன் சார்ஜ் பண்ணோட கவலைப்பட தேவையில்லை. இதுல பாத்தீங்கன்னா சொன்னா வேக்யூம் கிளீனர்ஸ் இருக்குது. இது நார்மலா 4 லிட்டர் வேக்யூம் கிளீனர். இது வந்து 21 லிட்டர். இது வந்து ட்ரை வேக்யூம் கிளீனர்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வீடு கழுவிட்டு காய வைக்கிறோம்னு சொன்னா இதை பிடிச்சுக்கொண்டே போகலாம். உள்ளுக்கு வந்து ஒரு பக்கெட் ஷேப்ல இருக்கும் இது. அதே மாதிரி இது வந்து கார் வேக்யூம் கிளீனர்னு சொல்லுவோம். என்னன்னு சொன்னா சோஃபாக்கு இடையில இருக்க டஸ்ட்டுகள், கார் சீட்டுகளுக்கு இடையில இருக்க டஸ்ட்டுகள், நார்மலா கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸ் அந்த டஸ்ட் எல்லா டஸ்டையுமே வந்து இது வந்து எடுக்கும். இதை வந்து நாங்க ரிமூவ் பண்ணி கழுவி கொள்ளக்கூடிய மாதிரி. நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கு. நீங்க நிறைய பேர் கார் வச்சிருக்கீங்க, கிளீன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இது வந்து சிம்பிளான ஒரு கஜெட்ஸா இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மலா கார் வந்து கிளீன் பண்றக்கூடிய கூடலா வந்து கார் கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா 1950 ரூபா தான். இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா? இதுக்கு எல்லாத்துக்கும் அதாவது கூடுதலான இங்க இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் 10% இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஹீட்டர் ஐட்டங்கள். இது நான் அங்கே காட்டின மாதிரி நார்மலா வீட்டுக்கு பாவிக்கக்கூடிய ஹீட்டர். இது வந்து எங்கள்கிட்ட வந்து படம் வந்து ஸ்டாக் முடிஞ்சோடய இது நாங்க திருப்பி ஓட பண்ணி வச்சிருக்கோம். ஏன்டால் கூட ஆட்கள் வந்து திரும்பி வாங்கினோம். நார்மலா வீட்டுக்கு கணக்கானது. இது வந்து 5 லிட்டர். இது பெரிய குடும்பம் எல்லாட்டி வந்து இப்ப நாங்க இப்ப பெரிய நிறைய டீமா வந்து நாங்க இப்ப டூர் அப்படி போறோம். அதை விட ஹோட்டல்கள் அந்த இதுகளுக்கு வந்து இந்த ஹீட்டர் பிஎஸ்ல இருக்குது. 5 லிட்டர் கெபாசிட்டில இருக்குது. இது வந்து 1220 ரூபா. நாங்க இதுக்கும் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்குது. வந்து நல்ல வடிவாகவும் இருக்கு உள்ள வந்து அந்த ஹீட்டர். இது வந்து எலக்ட்ரிக் ஃப்ரையிங் ஃபேன் சொல்றது. ஃப்ரையிங் ஃபேன். இது வந்து என்ன செய்யறேன்டா நாங்க நார்மலா உள்ள விட்டு ஃப்ரை பண்ணலாம். மற்ற அதை விட வந்து இது நான் ஸ்டிக். நாங்க நார்மலா என்னென்ன ஃபுட் பிளேட்ல அடுப்புல செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற கறி வைக்கிறதுல இருந்து டவுன்ல சைட் பண்ணி செய்யலாம். இதுவும் நாங்க டவுல் பண்ற டைமிங்கோட நார்மலா ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து க்ரீம் பேன் சொல்றது. இது வந்து நாங்க இப்போ சிக்கன் அது என்னென்ன ஃப்ரை பண்றது மற்றது நிறைய கெஸ்ட் வந்திருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் செய்யலாம் வந்து நாங்க இதை வந்து டைனிங் டேபிள்ல வச்சு நாங்க வந்து நிரப்புல செய்யற அந்த அளவு செட் பண்ணியும் செய்யலாம். அதாவது நீங்க பாபிக்கு எதுவும் போறோம்னு சொன்னாலும் இதுல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் பாபிக்கு வந்து கூடுதலா வந்து எங்களுக்கு அந்த கறி அது இதுகள் எல்லாம் வேணும்னு சொல்லியிருக்கு. இது வந்து நார்மலா கரண்ட் மட்டும் இருந்தாலும் நார்மலா ஒரு வீட்டுல வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வடிவா வந்து அந்த கறி பிடிச்சி அப்படி ஒண்ணுறாம ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்ல வடிவா மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற வந்து அது கிளீன் பண்றது ஈஸியா இருக்கும். நான்ஸ்டிக் தான். நான்ஸ்டிக் வந்து சரியான ஈஸியா இருக்கும். நல்ல ஒரு வடிவான இதையும் வந்து அந்த டைனிங் டேபிளுக்கு கொடுக்கும். இது வந்து 1325 ரூபா கிட்ட வருது. இதெல்லாம் மெட்டதுல சொல்ற மாதிரி அங்க பார்த்தோம் தானே. நாங்க முதல் பார்த்தோம் ஏர் ஃப்ரையர் வந்து வித்தியாசமான இதெல்லாம் எல்லாம் இருக்குது. பாத்தீங்கன்னா சொன்னேன் இதுல ஃபுல்லா ஏர் ஃப்ரையர். இதுல வந்து இதுல மேல நாங்க பிரஸ் பண்ணி விடலாம். 32 லிட்டர். இதுலயே வந்து இது வந்து மேனுவல். இது வந்து நாங்க டைம் செட் பண்ணி விட்டா ஓகே ஆட்டோமேட்டிக்கா தண்ணி தரும். இது வந்து 2.6 லிட்டர் தான். இது வந்து ஒரு சின்ன குடும்பத்துக்கு நல்ல அளவா இருக்கு. அதே மாதிரி இது வந்து டிஜிட்டல் மாடல். இது வந்து 5.5 லிட்டர். இதுவும் ஒரு அளவான குடும்பத்துக்கு அளவா இருக்கு. மற்ற இதுல நாங்க இப்ப ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணுமோ இல்ல சிக்கன் ஃப்ரை வேணுமோ கார் ஃப்ரை கப் கேக் மற்றது இறைச்சி வகைகள் எல்லாமே வந்து நாங்க ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டைம் டெம்பரேச்சர் எல்லாம் தானே செட் ஆகும். இப்போ நாங்க எங்களுக்கு தெரியாட்டி கூடி நாங்க இதை ப்ரெஸ் பண்ணினா அப்படியே இருக்கும். இதுலயே இதுதான் நாங்க அங்கால பார்த்து அந்த 7 லிட்டர் வேன். இது இதெல்லாம் வந்து ஏர் ஃப்ரையர்ல வெரைட்டிஸ் இருக்கு. இதுவும் நல்ல அந்த கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருளா வந்து இது வந்து இருக்குது. அதாவது கொலஸ்ட்ரால் கூடினார்கள் அது தங்களோட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காண்டி பாய்க்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து இது வந்து 46,000 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து
30,000 போட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இது வந்து என்னன்னு சொன்னா ட்ரீட் மேக்கர்னு சொல்றது. இது நல்ல இப்ப வந்து கூடுதலானது கிஃப்ட் பண்றதுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இந்த இது பெருசா விவரங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பிளேட்டிலேயே வந்து நாங்க தோசையில இருந்து ரொட்டில இருந்து என்னென்ன செய்வோம், நாங்க இப்ப பேன்லயோ இல்ல ரொட்டிகள்ல என்னென்ன செய்யறோமோ அதை வந்து நாங்க அளவா விட்டுட்டு செஞ்சா அது வந்து ஒரு வடிவாகவும் இருக்கும். மற்றது வந்து அவ்வளவு விலையும் இல்லை. இது வந்து டிஸ்கவுண்டோட 8,555 ரூபா தான் வருது. மற்றது வந்து இதை வந்து கூடுதலான ஆட்கள் விரும்பி கெஸ்ட்டுக்கு வந்து கிஃப்டா கொடுக்குறதா நீங்க விரும்பி வாங்கிட்டாங்க. வீட்டு பாவனைக்கு நல்ல நல்ல ஒரு இதா இருக்கும். மற்ற இதுவும் வந்து டவுன் பண்ற டைமோ இல்ல கெஸ்ட் எதுவும் ஃபங்க்ஷன் ஆன டைம்லயும் இது நாங்க டைனிங் டேபிள வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து மல்டி ஃபங்க்ஷன் மிக்சர்னு சொல்லியிருக்கு. அதாவது வந்து நாங்கள் வந்து இதில் வந்து கேக் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. வந்து நிறைய அளவான கேக்குகள் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 450 பேட்ஸ் தான். இது வந்து 4.5 லிட்டர். அதாவது வந்து இது வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு சொன்னா 20,490 ரூபாய்க்கு இருக்கு. இதுல வந்து நிறைய வெரைட்டி வேற சைஸா இருக்குது. செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது பெரிய சைஸ். இதுகளும் வந்து பெரிய ஹோட்டல் வழிய ரொட்டி மாவுக்கு வைக்கிறதுல இருந்து கேக் அடிக்கிறதுல இருந்து சகலதுக்கும் இது பிரயோசனப்படும். இது நார்மலா நாங்க பவுல்ல வச்சு பீட் பண்றதுக்கு இந்த பீட்டர் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. கேக் மிக்ஸ் பண்றதுனா ஈஸியா இருக்கு. மற்றது இது ஒரு வித்தியாசமான ஒன்று என்னன்னு சொன்னா இது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற இதுக்குள்ள வந்து 3 இது வேணும். இது வந்து ஒரு பொட்டில் மாதிரி இதுக்குள்ள வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வந்து இதுக்குள்ள வெங்காயம் மிளகாய் உள்ளி அதுகள் போட்டுட்டு நாங்க அதை பாவிக்கைக்குள்ள வந்து இதை வந்து இதுக்குள்ள போய் தாண்டிட்டு பாவிக்கைக்குள்ள அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹட் பண்ணி தரும். ப்ரொசஸர் செட்லயே இருக்கு. இது இந்த விலையும் அவ்வளவு இது இல்ல. 2,850 ரூபா இது விலை. இதையும் கூட கஸ்டமர்ஸ் இங்க வராங்க வீட் பண்ணக்கூடிய மாதிரி இது ஹோட்டல்ஸ்ல வச்சு உள்ளுக்குள்ள வச்சு வீட் பண்ணக்கூடிய மாதிரி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து நீங்க நிறைய இடத்துல வந்து 1-2 ஐட்டம் தான் பாருங்க. இது வந்து நீங்க தேவையான அளவு ஐட்டம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்க வந்து இதை விட இது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் தான். எலக்ட்ரானிக்கோட மேனுவலா செய்யறதுக்கு உங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு. அதுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது வந்து 2 வெரைட்டிஸான டிஸ்பென்சர் வச்சிருக்கோம். என்னன்னு சொன்னா இது வந்து கூல் ஹாட் எடுக்கலாம், எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து ஒரு வித்தியாசமான மாடல் என்னன்னு சொன்னா கீழே வந்து குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு. நாங்க இப்ப நார்மலா கூல் வாட்டர் எடுத்து கிளாஸ்ல அப்படி வச்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதை விட என்னன்னு சொன்னா எவ்வளவு நேரமும் வந்து நாங்க இப்ப ஒரு ஹோட்டலுக்கு வந்து டீ ஊத்துறேன்னு சொன்னா எவ்வளவு நேரமும் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். அதே மாதிரி கூல் வாட்டர் வேணும்னு சொன்னாலும் எவ்வளவு நேரமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் வந்து அதுல கொஞ்சம் மாடலானது. கீழே ஃப்ரிட்ஜ் செட்டப் இருக்கும். மேலேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதை விட மேல இன்னும் கொஞ்சம் செட்டப் வேறும். இதுல வந்து ஹாட் பாக்ஸ் மாதிரி நாங்க இப்ப டீ அதுகள் ஊத்திட்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கால வந்து ஹீட்டர் செட்டப்பும் இருக்கு. இது வந்து கொஞ்சம் டிஜிட்டல் மாடலாகவும் இருக்கு. நான்ஸ்டிக் தானே. நான்ஸ்டிக் ட்ரேஸ் வந்து நிறைய வித்தியாசம் எல்லாம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியான கேக் வைக்கிறதுக்கு நீங்க பீஸா செய்யறதுக்கோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டியா இருக்கு. ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது. சின்ன சைஸ் இருக்கும். அதுல இருந்து இவ்வளவுக்கு பெரிய சைஸ் நாங்க பேக்கரி கூட நீங்க நார்மலா இது வந்து விட்ட ஒரு பான் கூட செய்து பார்க்கலாம் நினைக்கிறேன். பான் இது மாதிரி வேற நல்ல நீட்டா இருக்கும். மற்ற இப்ப ஒரு முட்டை 2 முட்டை இல்ல அதுல கொஞ்சம் கேக்கா செய்யறதாலும் இது சரியான பெனிஃபிட்டா இருக்கும். அதை விட நான்ஸ்டிக்ன்றபடியா ஒட்டி பிடிச்சுக்கலாம். அவங்களுக்கு கிளீன் பண்றது நல்ல ஈஸியா இருக்கும். எல்லாமே ஈஸியா இருக்கும். அவனுக்கு வச்சு கொடுக்கக்கூடிய இருக்கும். அவனுக்கு மெயின் இது எல்லாமே இதுல எந்த சைஸ்ல எந்த டிசைன்ல வரணும் சகலதும் இருக்கு. இதை விட இது வந்து அதே இது வந்து நார்மலா மேனுவலா நாங்க அடுப்புல வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் செய்யறது. மற்ற இதுல இந்த இதுகள் இருக்கு வந்து என்னன்னா இப்ப உருளைக்கிழங்கு அதுகள் பொரிச்சு எடுத்து எண்ணெய் வடிய விடுறதுக்கு இல்லாட்டி நாங்க அந்த பெரிய இதுல வச்சு பொரிச்சு அப்படியே எடுக்கிறதுக்கு எல்லாம் இது பிரயோசனப்படும். இந்த நான்ஸ்டிக் பேன்ல நாங்க அங்கால வச்சிருக்கோம். அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து இந்த கேக் ட்ரேகள் வந்து எங்களுக்கு தேவையான டிசைன்ல இது வந்து ஹார்ட் ஷேப்ல இருந்து ரவுண்ட் ஷேப்ல இருந்து ஸ்கேர் ஷேப்ல எல்லா ஷேப்லயும் இருக்கு. நாங்க நார்மலா இதை வச்சுட்டு நாங்க இதை அட்ஜஸ்ட் பண்றது மூலம் கேக் கிராச் இல்லாம அப்படியே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கத்திகள் நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய கத்திகள் இருக்கு. உங்களுக்கு தேவையான பர்பஸுக்கு நீங்க பாவிச்சு கொள்ளலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து 5 இன்ச்சஸ் கத்தி வந்து இது வந்து நல்ல ஃபுல் பினிஷிங்கா நல்ல நீட்டா இருக்குது. நீங்க நீண்ட காலத்து பாய்க்கணும்னா ஃபுல்லா வந்து இந்த கத்தியை வந்து ஃபுல்லா போட்டு தான் இப்படி போட்டுருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு வந்து வெட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதோட வந்து உங்களுக்கு ஷாப் பண்றதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். ஷாப்பர்லாம் அந்த மற்ற சைட்ல இருக்குது. நாங்க அந்த ஷாப்பர்லாம் என்ன செய்யறோம்னு சொல்லி பாக்கலாம். இது வந்து நார்மலா லேஸ்ல வந்து கூர் வந்து மங்காலம் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நல்ல ஹெவியா இருக்குது. அதோட வந்து நல்ல நீட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு நல்லதா இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். அதோட வந்து இது சைஸ் இருக்குது. இது வந்து 5 இன்ச்சஸ், இது வந்து 7 இன்ச்சஸ்
இது வந்து 7 இன்ச்சஸ் கத்தி. இது கொஞ்சம் பெரிய கத்தி, அதை விட பெரிய கத்தியா இருக்குது. வந்து நீங்கள் நார்மலா வந்து இப்ப நான் சொல்றதை விட நீங்க இங்க பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா நேரா வந்தீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்துட்டு நீங்க நேராவே எடுத்துக்கொண்டு எடுக்கலாம் நினைக்கிறேன். இது வந்து 600 ரூபா தான் இந்த கத்தி போட்டிருக்குது. இது வந்து 5 இன்ச்சஸ் வந்து 520 ரூபா போட்டிருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஹெவி பர்பஸுக்கு, அதாவது வந்து ஹெவியால சிக்கன் அதால வெட்டுறதுக்காண்டி இல்ல ஹெவியான கத்தி. பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதே வந்து 2 கிலோ கிட்ட வருமானு நினைக்கிறேன். அவ்வளவு வந்து ஷாப்பான கத்தி. பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், நல்ல ஷாப்பான கத்தி, நல்லா பிடிக்கக்கூடிய மாதிரி நல்ல இதா இருக்குது. ஸ்டீல்ல வந்து செய்திருக்காங்க. இது வந்து சிக்கன் அதுகள் வெட்டுறதுக்கு உங்களுக்கு மற்ற எலும்புகள் ஆட்டெலும்பு மாட்டெலும்பு உங்களுக்கு வெட்டுறதுக்கு வந்து நல்லா ஈஸியா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். நம்மளா வந்து நல்லா ஹெவியா இருக்குது கத்தி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் ஹெவியான கத்தி தான். இது வந்து அந்த முதல் சொன்ன கத்தியோட இந்த கத்தியோட ஹெவி கொஞ்சம் குறைவு தான். ஆனா வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். என்ன மிஸ், இது வந்து கொஞ்சம் நல்ல கத்தியா இருக்கு. இது கொஞ்சம் ஹெவி பர்பஸ் கொஞ்சம் பாவிக்கலாம் இருக்கு. மற்ற வந்து பெரிய பெரிய மரக்கறிகள் இந்த பழங்கால் வெட்டுறது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். பாத்தீங்க அதே மாதிரி நிறைய வெரைட்டியான கத்திகள் இங்கே இருக்கு. பாத்தீங்க ஒவ்வொரு ஷேப்ல வந்து கத்தி. இது வந்து 3 கத்தி ஒன்றா இருக்குது. இப்படி வந்து நிறைய வித்தியாசமான கத்தியா இருக்கு. நீங்க உங்களோட என்னென்ன பர்பஸுக்கு தேவைன்னு சொல்லி பாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கத்தி எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு வித்தியாசம் பான் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். அப்படியான ஒவ்வொரு வெரைட்டிக்கு தேவையான கத்தி செட்டுகள் இருக்குது. இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வித்தியாசமான எல்லா கத்தியும், அதாவது சீசர்ல இருந்து தேவையான எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி பர்பஸுக்கு இது கத்தி திட்டத்துக்கு முடிய நார்மலா வந்திருக்கு. இதுலயே வந்திருக்குது. அங்கே வந்து ஷார்ப்னஸ் சொல்லி வித்தியாசம் இருக்குது. அதோட வந்து உங்களோட கட்டிங் பிளேட்டும் இதோட சேர்ந்து வந்து கட்டிங் பிளேட் சேர்ந்து வருது தானே, கட் பண்ணக்கூடிய ஒரு பிளேட்டும் இதோட சேர்ந்து வருது. இது வந்து நீங்க சொன்னா எல்லாத்துக்கும் மல்டியா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ல செய்த சப்பாத்தி கட்டை இருக்குது, கட்டிங் போட்டும் இருக்குது. நாங்க இந்த ஸ்டாண்ட விரிச்சு விடுறதால வந்து நாங்க இது வந்து என்னன்னு சொன்னா 12 ஹவர்ஸ்ல இருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து ஹீட்டும் நிக்கும். அந்த காலத்து பாவிக்கும் கீரை கட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்ல நாங்க ஒரு ஷேப்ல நீங்க கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி வச்சுட்டு நீங்க ஒரு புஷ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து மேல லிக்விட் வரும். அமத்த கட் பண்ணும். அதை விட இன்னொரு அமர்த்தி விட்டோம்னா ஒட்டி பிடிக்கும். போட்டு வச்சுக்கிறோம். அது தூளாகணும்னு சொன்னா இதை சுத்தைக்குள்ள வரும். அதுகள் கொண்டு போக வேற கறி அதுகள் கொண்டு போகணும்னா 3 பிரிச்சு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நாங்கள் 150 ரூபாய்க்கு தான் விற்கிறோம் இங்க. அது இன்னொரு எடுத்துக்கொண்டு சின்ன திருப்பி நீங்கன்னு சொன்னா அது நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து இந்த பெப்லங்கா வந்து 365 நாள் ஓபன் பண்ணக்கூடிய கடை, அதாவது 365 நாள் கடைன்னு சொல்லலாம். அதாவது வந்து நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விடிய 8:30க்கு ஓபன் பண்ணாங்கன்னு சொன்னா இதை 8 மணி மட்டும், அதாவது வாரத்துல 7 நாட்களும் வந்து எந்த லீவோ எந்த இதோ சொல்லாம முழு நாளும் திறக்கப்படும். அதாவது நீங்க போயாடையில வந்து ஈஸியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வந்து எந்த நாள்ல வந்து எப்ப நீங்க வந்தாலும் இந்த கடையை ஓபன் பண்ணி தான் இருக்கும். அதாவது வந்து மார்னிங் வந்து 8:30ல இருந்து ஈவினிங் வந்து அதாவது நைட் வந்து 8 மட்டும் இந்த கடை திறந்துருக்கும். அதோட வந்து நீங்க தேவைன்னு சொன்னா சில சாமான் வந்து ஆன்லைன்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஆன்லைன்ல வேண்டிக் கொள்ளலாம். அதாவது உங்களோட பெப்லங்கான சைட்டு போடுங்க, ஃபேஸ்புக் சைட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்கு. நான் அந்த நம்பர் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து நீங்க அந்த லிங்கை நீங்க ஈஸியா கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது வந்து லொகேஷனை வந்து குயிக்கா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க ஒரு பொருளை நீங்க ஓட பண்றீங்கன்னு சொன்னா நீங்க நேரா பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொன்னா இங்க வீடியோ கால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க வந்து வாய்ஸ் வந்து நிக்கிறத விட வந்து கேர்ள் வந்து இங்க இந்த ஷாப்ல வந்து நிக்கிறாங்க. நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பயப்படாம வந்து கால் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பொருட்களை வந்து வீடியோ கால்ல வந்து இந்த பொருட்கள் இதுகளை வந்து டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்துக்கொண்டு உங்களோட பிடிச்ச கலர்ஸையும் பார்த்துக்கொண்டு நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து நொதோனுக்கு மட்டும்தான் இப்ப வந்து டெலிவரி செய்து கொண்டிருக்காங்க. அதாவது யாழ்ப்பாணத்துக்கு ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா நீங்க என்ன பொருள் ஓட பண்ணாலும் 3 daysல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அது வந்து அவுட் சைட், அதாவது அந்த நொதர்னுக்கு மட்டும்தான் இப்ப செய்து கொண்டிருக்காங்க. வருங்கால வந்து வழி அவுட் சைடுகளும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நொதர்ன்ல வந்து இப்ப செய்யற வழியா வந்து உங்களுக்கு வந்து அதை டெலிவரி பண்ற கொஞ்சம் டிலே ஆயிருந்தாலும் வந்து அந்த சரியான டைமுக்கு வந்து உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும். அதாவது ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் சொன்னா 3 daysல உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க பர்ச்சேஸ் பண்ற பொருட்களுக்கு மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அந்த நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட அந்த நம்பர் அதில் நீங்க டைரக்டா கண்டாக்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொண்டு அதுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இங்க பாத்தீங்கன்னா சொன்னா வித்தியாசமான ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க எப்படியும் நீங்க நேர போய் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இப்படி இருக்காது. நீங்க மற்ற கடையில போனீங்கன்னா ஒரு சாமான் ஓபன் பண்ணி காது அது உங்கள்கிட்ட தர்றது தானுங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி எல்லாம் இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு வெரைட்டிலேயே வந்து நிறைய இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து கார்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்கிறபடியா நீங்கள் கார்ட்ல வந்து நீங்க பே பண்ணி கொள்ளலாம் சொல்லி நிறைய வித்தியாசமானது கடன் அடிப்படையிலையும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லினா அது நீங்க விவரம் வந்து தேவைன்னு சொன்னா நீங்க நிறைய கண்டாக்ட் பண்ணி நீங்க அறிஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. நான் பார்ட் 1 வீடியோவில் நிறைய கஜெட்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். நான் இதுலேயும் வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் போட்டிருக்கிறேன். பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுவலாக செய்கிற, அதாவது வந்து ஈஸியாகிற கிச்சன் வேலையை ஈஸியாகிற நிறைய ஐட்டம் வந்து மேனுவலாகவும் சின்ன சின்ன கஜெட்ஸும் அதில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், பார்ட் 3ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.